வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மகளிர் உரிமை தொகை வந்து எல்லாருக்குமே இந்த முறை சீக்கிரமா வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி எல்லாம் 15ஆம் தேதி தான் இருந்தது. ஆனா, இப்போ இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கல, ஃபர்ஸ்ட்டு முதற்கட்டமா வந்து 1,13,75,492 பேருக்கு வந்து ரூ. 1000 குடுத்துருந்தாங்க. அது கிட்டத்தட்ட 3 வருஷமா அமௌண்ட்டு எல்லாருக்கும் போய்க்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருந்தாங்க. இவங்களுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 2,50,000 மேல இருக்கிறவங்க, சொந்த காரு வச்சிருந்தா இல்ல அப்படின்ட்டு நெறையா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் தளர்வு பண்ணிட்டாங்க நம்ம மு.க. ஸ்டாலின் அரசாங்கம். இப்போ 2ஆம் கட்டமா நம்ம உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில யாரெல்லாம் போயிட்டு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி மகளிர் உரிமை தொகைக்காக அப்ளை பண்ணீங்களோ, அவங்க எல்லாமே 2ஆம் கட்டமா வந்து அமௌண்ட் போறதுக்கு எல்லாருக்கும் இதுக்கு முன்னாடியே ரூ. 1 கிரெடிட் ஆயிருக்கும். கிரெடிட் ஆகாம இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து எஸ்எம்எஸ் வராது. இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாருக்குமே வர்றதா இருந்துச்சு. அதன்படி தான் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2ஆம் கட்டமா அப்ளை பண்ண எல்லாருக்குமே வந்து ரூ. 1000 போறதுக்கு 3 மணிக்கு இன்னைக்கான ஃபங்ஷன் வச்சிருந்தாங்க. ஆனா 3 மணிக்கு இல்லைங்க, காலையிலிருந்தே நெறைய பேருக்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மகளிர் உரிமை தொகை வங்கி கணக்கில் வரவு வைப்பு. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விரிவாக்கத்தையொட்டி வங்கி கணக்குகள் வரவு வைக்கப்பட்டுள்ளன. புதிதாக விண்ணப்பித்த மகளிருக்கு வங்கி கணக்குக்குள் ரூ. 1000 வந்து எல்லாமே வச்சிருக்காங்க. இன்னைக்கு 3 மணிக்கு நெறைய செலிப்ரேஷனோட இந்த ஃபங்ஷன் நடந்துச்சு. அந்த ஃபங்ஷன் தான் நம்ம ஐயா முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வச்சாரு எல்லாருக்கும் இந்த பணத்த போடுறதுக்காக. ஆனா, ஒரு சிலருக்கு வந்து காலையிலேயே வந்துடுச்சு. இந்த ரூ. 1000யும் ஒரு சிலருக்கு எல்லாருக்குமே எஸ்எம்எஸ் வந்திருக்கு. அதாவது உங்க வங்கி கணக்குல ரூ. 1000 வரவு வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, ஒரு சிலருக்கு எஸ்எம்எஸ் வரல. அப்படி எஸ்எம்எஸ் வரலனாலும் உங்களுக்கு அமௌண்ட் வந்து சேர்ந்துரும். ஒரு கவலையும் படாதீங்க. இப்போ உங்களுடைய அக்கவுண்ட் மெசேஜ் வரல அப்படின்னும்போது, உங்களுடைய அக்கவுண்ட் வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஆதாரோட எந்த பேங்க் அக்கவுண்ட் அட்டாச் ஆயிருக்கோ, அந்த பேங்க் அக்கவுண்ட்டுக்கு தான் உங்களுக்கு அந்த ரூ. 1000 வரும். நீங்க போயிட்டு எப்படி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு, நம்ம வீடியோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவுல இருக்கு. அந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. எந்த பேங்க் அக்கவுண்ட்டுக்கு போயிட்டுருக்குன்னு. கண்டிப்பா எல்லாருக்குமே ரூ. 1000 வந்து சேர்ந்துடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. நம்ம மகளிர் உரிமை தொகைய பெற்றதுக்காக. உங்களுக்கெல்லாம் எப்படி சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த இந்த மாதிரி உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். தங்கள் வங்கி கணக்கில் உங்கள் நம்பர் போட்டு தமிழ்நாடு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலமாக ரூ. 1000 வரவு வைக்கப்பட்டுள்ளது. இதில வந்து இந்தியன் வங்கின்னு வந்திருக்கு. இந்தியன் வங்கி இல்லாம ஸ்டேட் பேங்க், நீங்க யூனியன் பேங்க் எந்த பேங்க் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வரும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ்.